வணக்கம். இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. எல்லாரும் உன்னை சாதாரணமாக எடுத்துக்கிறார்களா? அப்போ இதை செய். சாணக்கியர் சொல்லும் வாழ்க்கை ரகசியங்கள். ஒரு மனிதனை உலகம் மதிக்காமல் இருப்பதற்கு அவன் ஏழையாக இருப்பது காரணமில்லை. அவன் அமைதியாக இருப்பதும் காரணமில்லை. அவன் நல்லவனாக இருப்பதும் காரணமில்லை. ஒரே ஒரு காரணம்தான். அவன் தன்னை எப்படி நடத்திக் கொள்கிறான் என்பதே காரணம். பலர் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறார்கள். எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் என்று நினைத்து தங்களை மெதுவாக இழந்து விடுகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் உதவுவார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவி தேவைப்படும்போது யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லோரிடமும் அன்பாக இருப்பார்கள். ஆனால் அதே மக்கள் அவர்களை சாதாரணமாக நடத்துவார்கள். இதற்கான காரணத்தை சாணக்கியர் பல வருடங்களுக்கு முன்பே சொன்னார். உலகம் நல்ல மனதை மதிக்காது. தன்னம்பிக்கையோடு நிற்கும் மனிதனைத்தான் மதிக்கும். இன்று இந்த வீடியோவில் உன்னை எல்லோரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதை எப்படி நிறுத்துவது, உன்னை மதிக்க வைப்பது எப்படி, உன் வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியரின் ரகசியங்களை பார்க்கப் போகிறோம். உடனே எதிர்வினை கொடுக்காதே. ஒருவர் உன்னை அவமதித்தால் உடனே கோபப்படுகிறாயா? யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அதை உடனே சரிசெய்ய ஓடுகிறாயா? யாராவது உன்னை புறக்கணித்தால் அவர்களிடம் கவனம் கேட்கிறாயா? அப்படியானால் நீ உன் மன அமைதியை மற்றவர்களின் கைகளில் கொடுத்துவிட்டாய். சாணக்கியர் சொல்வார், உடனடி கோபம் பலவீனத்தின் அடையாளம். சிங்கம் குரைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் பதில் சொல்லாது. உண்மையில் வலிமையான மனிதர்கள் அமைதியை ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். ஒரு விஷயத்தை நினைவில் வை. உன்னை தூண்டுகிறவன் உன்னை கட்டுப்படுத்துகிறான். ஒருவர் உன்னை கோபப்பட வைக்க முடிந்தால் உன் மனதை அவர் இயக்குகிறார். அதனால் முதலில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது தாமதமான எதிர்வினை. யாராவது மோசமாக பேசினால் உடனே பதில் சொல்லாதே. சில நேரங்களில் அமைதி 1000 வார்த்தைகளை விட வலிமையானது. உடனே பதில் சொல்லும் மனிதனை உலகம் எளிதாக படித்துவிடும். ஆனால் அமைதியாக இருக்கும் மனிதனை யாராலும் கணிக்க முடியாது. அதுதான் உண்மையான சக்தி. இனி யாராவது உன்னை காயப்படுத்தினால் முதலில் அமைதியாக இரு. உன் மனதில் கேள்வு, இந்த விஷயத்திற்கு என் அமைதியை இழக்க வேண்டுமா? பல நேரங்களில் பதில் வேண்டாம் என்பதாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் விளக்கம் கொடுக்க வேண்டாம். பலர் வாழ்க்கையில் செய்யும் பெரிய தவறு எல்லோரிடமும் தங்களை நிரூபிக்க முயற்சிப்பது. நான் அப்படி இல்லை, நான் தவறாக நினைக்கவில்லை, என் நோக்கம் அது இல்லை என்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை புரிந்துகொள். உன்னை உண்மையாக புரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை. உன்னை தவறாகவே பார்க்க நினைப்பவர்களுக்கு விளக்கம் போதாது. சாணக்கியர் சொல்வார், மிக அதிகமாக விளக்கம் கொடுக்கும் மனிதன் தன் மதிப்பை குறைத்துக் கொள்கிறான். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர் மற்றவர்களின் ஒப்புதலுக்கு அடிமையாகி விடுகிறார். உன் வாழ்க்கை ஒரு நீதிமன்றம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் நீ உன் உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். சிலர் உன்னை பிடிக்காமல் இருப்பார்கள். சிலர் உன்னை விமர்சிப்பார்கள். அது சாதாரணம். எல்லோருடைய மனதிலும் நல்லவனாக இருக்க முயற்சிப்பது ஒரு முடிவில்லா சிறை. ஒரு நாள் நீ சோர்ந்து போய்விடுவாய். அதனால் இனிமேல் உன் செயல் சரி என்று உனக்கு தெரிந்தால் அமைதியாக முன்னேறு. உலகம் என்ன நினைக்கிறது என்பதை விட நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதே முக்கியம். எளிதாக கிடைக்கும் மனிதனாக மாறாதே. ஒருவர் அழைத்தவுடன் ஓடிப்போகிறாயா? யாராவது மெசேஜ் செய்தவுடன் உடனே பதில் கொடுக்கிறாயா? எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்கும் மனிதனாக இருக்கிறாயா? அப்படியானால் மக்கள் உன் மதிப்பை குறைத்து பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன் தெரியுமா? மிக எளிதாக கிடைக்கும் விஷயங்களுக்கு உலகம் மதிப்பு கொடுக்காது. சாணக்கியர் சொல்வார், அளவுக்கு மீறிய அணுகல் மதிப்பை குறைக்கும். இதன் அர்த்தம் அகந்தையாக இரு என்பதல்ல. ஆனால் உன் நேரத்திற்கும் உன் ஆற்றலுக்கும் உன் மன அமைதிக்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். எல்லோருக்கும் 24 மணி நேரம்தான். ஆனால் சிலர் தங்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள். சிலர் தங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறார்கள். நீ எந்த வகை மனிதன்? ஒவ்வொரு அழைப்புக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதனா அல்லது தன் இலக்கில் கவனம் செலுத்தும் மனிதனா? நினைவில் வை, உன் வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் தருணத்தில் உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்.
அது மரியாதையின்மை அல்ல, அது சுயமரியாதை. எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்ற பயத்தை விடு. இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான பயம் என்ன தெரியுமா? என்னை யாராவது வெறுத்துவிட்டால்? இந்த பயம் பலரை போலியான வாழ்க்கை வாழ வைக்கிறது. அவர்கள் மனதில் ஒன்று நினைப்பார்கள், வாயில் வேறு ஒன்று பேசுவார்கள். அவர்கள் விருப்பமில்லாத விஷயங்களுக்கும் சம்மதிப்பார்கள். ஏன்? யாரையும் இழக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் சாணக்கியர் சொல்வார், எல்லோருக்கும் பிடிக்க முயற்சிக்கும் மனிதன் இறுதியில் தன்னையே இழக்கிறான். உண்மையை புரிந்துகொள். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பிடித்த மனிதன் யாருமில்லை. நீ நல்லவனாக இருந்தாலும் பேசுவார்கள். நீ அமைதியாக இருந்தாலும் பேசுவார்கள். நீ வெற்றி பெற்றாலும் பேசுவார்கள். அப்படி இருக்க, ஏன் மற்றவர்களின் கருத்துக்காக உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும்? நீ உன் உண்மையான முகத்தோடு வாழ ஆரம்பி. சிலர் விலகுவார்கள், சிலர் விமர்சிப்பார்கள். ஆனால் சரியானவர்கள் மட்டும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருப்பார்கள். அதுதான் உண்மையான அமைதி. தனிமையை பயப்படாதே. பலர் தனியாக இருக்க பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு எப்போதும் யாராவது அருகில் வேண்டும். ஏனெனில் தனிமையில் அவர்கள் தங்களை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் சாணக்கியர் சொல்வார், தனிமை ஒரு தண்டனை அல்ல, அது உன்னை உருவாக்கும் இடம். உலகத்தில் பெரிய மனிதர்கள் அனைவரும் ஒரு கட்டத்தில் தனிமையை சந்தித்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் கூட்டத்தில் மனிதன் வளரமாட்டான், அமைதியில்தான் வளர்கிறான். தனியாக இருக்கும் நேரத்தில்தான் உன் பலவீனங்கள் தெரியும், உன் இலக்குகள் தெளிவாகும், உன் உண்மையான மதிப்பு புரியும். எப்போதும் மற்றவர்களின் கவனத்தில் வாழும் மனிதன் ஒரு நாள் உடைந்து போவான். ஆனால் தனியாக நிம்மதியாக இருக்க கற்றுக்கொண்ட மனிதன் உலகத்தை வெல்ல முடியும். அதனால் சில நேரங்களில் போனை வைக்கவும், அமைதியாக உட்காரவும், உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவும். நீ யார்? எங்கே போகிறாய்? என்ன ஆக வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான பதில் உன் வாழ்க்கையை மாற்றும். சுயமரியாதை இல்லாமல் அன்பு வேண்டாம். பலர் அன்புக்காக தங்கள் மரியாதையை இழக்கிறார்கள். யாராவது விட்டுப்போய் விடுவார்களோ என்று பயந்து எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கிறார்கள். அவமதிப்பையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், புறக்கணிப்பையும் சகிக்கிறார்கள். ஆனால் நினைவில் வை, உன்னை மதிக்காத இடத்தில் தங்குவது உன்னை நீயே காயப்படுத்துவது போன்றது. சாணக்கியர் சொல்வார், தன்னை மதிக்காத மனிதனை உலகமும் மதிக்காது. சுயமரியாதை என்பது அகந்தையல்ல, அது நான் என்னை இழந்து யாரையும் பிடிக்க முயற்சிக்க மாட்டேன் என்று சொல்லும் தைரியம். ஒருவர் உன்னை தொடர்ந்து காயப்படுத்தினால் அவர்களை இழப்பதை விட உன்னை இழப்பதே பெரிய நஷ்டம். நல்லவனாக இரு, ஆனால் உன்னை இழந்து நல்லவனாக இருக்காதே. இன்று செய்ய வேண்டிய விதிகள்: 1. இன்று ஒருவரின் வார்த்தைக்கு உடனே கோபப்படாமல் அமைதியாக இரு. 2. தேவையில்லாத ஒரு விளக்கத்தை கொடுக்காமல் அமைதியாக விலகு. 3. உன் நேரத்தை வீணாக்கும் ஒருவருக்கு மரியாதையாக இல்லை என்று சொல். 4. உன்னை பிடிக்காத ஒருவரைப் பற்றி அதிகம் யோசிக்காதே. 5. குறைந்தது 30 நிமிடம் தனியாக அமைதியாக இரு. 6. உன்னை நீயே மதிக்கும் ஒரு முடிவை எடு. 7. உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முடிவை எடு. இந்த வாரம் செய்ய வேண்டிய விதிகள்: 1. தினமும் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய். 2. யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டால் உடனே ஓடி விளக்கம் கொடுக்காதே. 3. உன் நேரத்தை யாருக்கு கொடுக்கிறாய் என்பதை கவனிக்க ஆரம்பி. 4. சமூக வலைதளத்தில் எல்லோரின் கவனத்தையும் தேடுவதைக் குறை. 5. தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து உன் எதிர்காலத்தைப் பற்றி எழுத ஆரம்பி. 7. யார் மீதும் அதிகம் சார்ந்திருக்க வேண்டாம். இந்த மாதம் செய்ய வேண்டிய விதிகள்: 1. ஒரு புதிய திறமை கற்று ஆரம்பி. 2. உன் உடலையும் மனதையும் மேம்படுத்தும் பழக்கத்தை உருவாக்கு. 3. உன்னை பயன்படுத்திக் கொள்ளும் மனிதர்களை மெதுவாக விலக்கு. 4. தினமும் குறைந்தது 1 மணி நேரம் உன் இலக்கிற்காக செலவு செய். 5. உன்னை மதிக்காத இடங்களில் உன் இருப்பை குறை. ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வை: நீ மிகவும் நல்லவனாக இருந்தாலும்
உலகம் உன்னை மதிக்காது. ஆனால் நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உலகம் உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். அமைதியாக இரு, ஆனால் பலவீனமாக இருக்காதே. அன்பாக இரு, ஆனால் உன்னை இழந்து அன்பாக இருக்காதே. மக்களுக்கு உதவு, ஆனால் உன் வாழ்க்கையை மறந்து உதவாதே. ஏனெனில் நீ உன்னை இழந்து விட்டால் உலகம் உன்னை தேடாது. ஆனால் நீ உன்னை கண்டுபிடித்து விட்டால் உலகம் உன்னை புறக்கணிக்க முடியாது. இதுதான் சாணக்கியர் சொல்லும் உண்மையான வாழ்க்கை ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வாழ்க்கை மாற்றும் கதையுடன்.